ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை ரொம்ப பிஸி. பசங்களாம் இப்போ தான் ஸ்கூல் போனாங்க. பாருங்கள், எனக்கு வயிறு ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு சூப்பராக நம்ம கை வைத்தியமே பண்ணி சாப்பிட்லாம். மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாதீங்க. 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாருங்கள், இஞ்சி, குட்டி இஞ்சி, கட்டாயம் புதினா. இது வந்து கோல்டு நெல்லிக்காய், அதனால கோல்டாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சுட்டுனா உடம்புக்கு நல்லது. புதினா 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்படி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சும்மா எனக்கு மட்டும் செய்கிறேன். எல்லாம் வெளியிலன்னா பையன் சிட்டுக்கு போயிட்டா, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பையன் இருந்தால் டெய்லி இது குடிக்கிற அப்படி. எனக்கு இப்போ எங்கள் மருமகளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் அடித்து வச்சுருவோம். அப்படி டெய்லியுமே வாரத்தில் 2-3 நாள் இது கட்டாயம் உண்டு. அவர் வாங்கி வச்சது தான். எனக்கு காலையிலேருந்து வயிறு ஒரு மாட்டேன். இது வந்து எதுக்கு மெயினாக மோஷன் போகாதவங்களுக்கெல்லாம் இதை குடிச்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே வயிறு கிளியராக ஆகிடும். உடம்பு நல்லாயிருக்கும். இந்த நம்ம மோஷன் சரியாக போகலன்னா தான் நேற்று கூட சித்தா ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டாக்டர் உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் 20 நிமிஷம் இதுதான் அட்வைஸ் பண்ணாங்க. மோஷன் நல்லா போகணும், யூரின் நல்லா போனால் எந்த நோயுமே வராது. உங்களுக்கு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. எல்லாருக்குமே வயசானவங்கெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி டெய்லி ஒரு டம்ளர், டெய்லி இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் டெய்லி கூட குடிக்கலாம். இது வந்து எதுவுமே கிடையாது. நெல்லிக்காய் வந்து அவ்வளோ நல்லது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா இந்த மாதிரி விதை இருக்கும், உள்ள கொட்டை இருக்கும், அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டேன். இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு 2 நல்லா 1 டம்ளருக்கு மேலே வரும். பெரிய பெரிய நெல்லிக்காய். எப்பயுமே நெல்லிக்காய், இஞ்சி, நெல்லிக்காய் இல்லாதது நாளே கிடையாது எங்கள் வீட்டில். அது கெட்டு போய் எடுத்து போட்டாலும் போடுவோம் இல்லையா, அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெல்லிக்காய் வீட்டில். பையன் அடிக்கடிக்கு இந்த ஜூஸ் போட்டு குடிப்பார், எங்களுக்கும் கொடுப்பா. அப்படி எங்கள் பையன் கவனிக்கலைன்னா எனக்கு அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருக்கும். நேரம் நடக்க முடியாதே ஆகிட்டுருப்பேன். அவன் தான் அந்தளவுக்கு எல்லாம் அப்படியே கரெக்டாக பாருங்கள். இஞ்சி இது வந்து அப்படியே மிக்சியில் போட்டால் கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி கல் அப்படி சும்மா ஒரு தட்டு அப்படி தட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா இந்த கல் இல்லைன்னா மத்தில் தட்டி போட்டுக்கோங்க. இந்த புதினா வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு போடுங்க. புதினா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ நான் வெறும் வயிற்றில் தான் குடிக்க போகிறேன். இதை நல்லா 1 டம்ளர் ஆகிற மாதிரி அடிச்சுட்டு வந்து சீரகம். கட்டாயம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். இந்த வயிறு ட்ரபிள் இருக்கிறவங்கெல்லாம், மோஷன் சரியாக போகாதவங்க, வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. நெல்லிக்காயில் நிறையா வைட்டமின் சத்து இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த நெல்லிக்காய் ஜூஸு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகையிலும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கொஞ்சம் கோல்டு நெல்லிக்காய், அதனால் அந்த இஞ்சி, புதினா, சீரகம்லாம் போட்டு கொடுத்தா அந்த கோல்டும் நமக்கு வராது. இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். வாங்க, இந்த சேனல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எப்பயும் பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க, காலையில் வெள்ளிக்கிழமை பாருங்கள் என்ன வேலை. இது குடிச்சிட்டா வயிறு கிளியர் ஆகிடும் ஒரு அரை மணி நேரத்தில். வாங்க அடிச்சுட்டு வரலாம் நைஸாக மிக்சியில். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிங்க. நிறைய தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா சதறிடும். நாம் இப்போ இதில் இந்த மூடியெல்லாம் கழுவி 1 டம்ளர் ஆகிற மாதிரி இன்னும் எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்கலையாப்பா. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, இதை 1 டம்ளர் அடித்து குடிப்போம். பாருங்க, ஒரு அரை டம்ளர் ஊற்றி ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் போட்டு இஞ்சி நெல்லிக்காயெல்லாம் வெறுமையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மையும். கொஞ்ச நேரம் ஒரு 4-5 ரோல் ஓட்டின உடனே அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா நல்லா தெரிக்கும், மையாது. எவ்வளோ நல்ல இப்போ இதாகிடுச்சு பாருங்க. நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்க. அவ்வளோ நல்லது. இதில் நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸு. மெயினாக இந்த வயிற்று புண்ணுக்கு, மலச்சிக்கலுக்கு அவ்வளோ நல்லது. இது குடித்தா அரை மணி நேரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். நீங்களே குடிச்சு பாருங்க யாராவது. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. காலை டைமில் நீங்கள் இது குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. நான் இப்போ வெறும் வயிற்றில் தான் குடிக்க போகிறேன். எனக்கு கரெக்டாக 1 டம்ளர் வந்துடுச்சு.
வேஸ்ட் பண்ணாத. அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. அது குடிச்சு பாருங்கள், அந்த வாசனையே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. துவர்ப்பு எதுவுமே தெரியாது, வெறும் நெல்லிக்காய் அடிச்சிங்கன்னா தான் ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். நம்ம இந்த இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, புதினா 2 போட்டுக்கோங்க, மறந்துட்டேன் பார்த்தீங்களா. புதினா போடுங்க, 1 கிலோ புதினா, கொத்தமல்லி, புதினா போட்டிங்கன்னா அப்படியே வாசனையாக இருக்கும். மறந்துட்டேன் பாருங்க. ஒரு டம்ளர் கரெக்டாக அடிச்சாச்சு. ஒரு டம்ளருக்கு மேலேயே இருக்குது, மீதி அப்படியே வச்சுட்டா பையன் வந்து குடிச்சுக்குவான். வாங்க, காலையில் சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளு, ரொம்ப உடம்புக்கு சத்தானது, ரொம்ப பயனுள்ளது. வாங்க குடிக்கலாம். ஒரு துவர்ப்பு எதுவுமே இருக்காது. இஞ்சி போட்டுக்கன்னா லைட்டாக காரமாக இருக்கும். இஞ்சி 1 கிலோ போட்டுக்கோங்க. 2 நெல்லிக்காய் போட்டிங்கன்னா 2 டம்ளர் வரும். 1 டம்ளர் குடிச்சிட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.